இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜெனீவால சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவால WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய 78வது அமர்வானது நடைபெற்றது. அதுல பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றிருப்பாங்க. அந்த உரையில நிறைய முக்கியமான விஷயங்களை, சுகாதாரம் சம்பந்தமான இந்தியாவுடைய முன்னெடுப்புகள் சம்பந்தமான விஷயங்களை சொல்லியிருப்பாரு. இப்போ உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீடு திட்டமாக எந்த திட்டம் இருக்கு? ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் இருக்கு. இது 2018 லான்ச் பண்ணிருப்பாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா 18 கோடி மக்கள் பயன்பெறாங்க. இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 5 லட்சம் ரூபாய் மதிப்புல மருத்துவ காப்பீடானது வழங்கப்படுகிறது. திடீர் மருத்துவ செலவுகள் வருதுன்னா அதுக்கு இலவசமான சிகிச்சைகளானது வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் இப்போ ரீசனாக தான் விரிவாக்கம் செஞ்சிருப்பாங்க. 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு இந்த ஸ்கீமை இப்போ ரீசெண்டா, அதாவது போன வருஷம் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கும் இந்த திட்டமானது விரிவாக்கம் செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் மக்கள் மருந்தகம் திட்டம். இந்த ஸ்கீம் எப்போ இனிஷியலா லான்ச் பண்ணாங்கன்னா 2008 ஃபர்ஸ்ட் இனிஷியலா லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2015 அதை மறுபடியும் சீரமைச்சு மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க மக்கள் மருந்தகம் திட்டம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா மக்கள் மருந்தகங்களானது 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் நம்ம நாடு முழுக்க அமைக்கப்பட்டிருக்கு. எதுக்காக மக்கள் மருந்தகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலிவான விலையில மருந்து பொருட்கள், மெடிசன்ஸ் அங்கே கொடுக்குறாங்க. குறைந்த விலையில 80%லேருந்து 30%லேருந்து 80% வரைக்கும் மலிவான விலையில இங்கே மருந்து பொருட்களானது கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தினால பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள் குறைவான விலை மருந்துகளை பெறாங்க. இதுல ஜெனரிக் மெடிசன் தான் விற்பனை செய்யறாங்க மோஸ்ட்லி இந்த மக்கள் மருந்தகத்துல, அதாவது பொது பெயர் மருந்துகள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் யூவின் வலைதளம். அதாவது என்னன்னா, கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா தடுப்பூசி, தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் தடுப்பூசிகளானது வழங்கப்படுகிறது. ஸோ அந்த தடுப்பூசி திட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக யூவின் அப்படிங்கிற வலைதளமானது தொடங்கியிருக்காங்க. யூவின் வலைதளம் பார்க்கும்போது இன்னும் 2 வலைதளம் நம்ம ஞாபகம் வரணும். அது என்ன அப்படின்னா, ஜூவின் வலைதளம். இப்போ ரீசெண்டாக தான் வெறிநாய் கடி அப்புறம் பாம்பு கடினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தடுப்பூசி இருப்புகளை உறுதிப்படுத்துறதுக்காக ஜூவின் வலைதளம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி கோவின் வலைதளம். ஸோ கோவின் வலைதளம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த COVID-19 டைம்ல 2 தவணையாக தடுப்பூசி பூஸ்டர் டோஸ்லாம் செலுத்தணும் இல்லையா, அந்த தடுப்பூசி விவரங்களை சேகரிப்பதற்காக இந்த கோவின் வலைதளமானது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க.